7th question, ஒரு கம்பெனியோட ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட், அப்புறம் பேலன்ஸ் ஷீட் கொடுத்துட்டு கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ, ரிட்டர்ன் ஆன் டோட்டல் ரிசோர்ஸஸ், டர்ன் ஓவர் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசட்ஸ், டர்ன் ஓவர் டு டோட்டல் அசட்ஸ், அந்த ரேஷியோலாம் வந்து போட சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கொஸ்டினில் வந்து சிலது காணும். 3ன்னு போட்டுட்டு அப்புறம் 7, 8, 9ன்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து இன்னும் சில ரேஷியோஸ்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோவோட ஃபார்முலா வந்து கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. ஸோ ஜிபி பை சேல்ஸ் இன்ட்டு 100 அப்படின்னு போட்டுட்டு, இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் தானே இது ரெண்டும் இருக்கும், கிராஸ் ப்ராஃபிட்டோ சேல்ஸோ. இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போய் பார்க்கலாம். இஸ் ஈக்குவல் டு கிராஸ் ப்ராஃபிட் வந்து 2 lakh, சேல்ஸ் வந்து சேல்ஸ் மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன்னு போட்டு இருக்கு இல்லையா, அதுதான் எடுக்கணும். அவுட்டரில் இருக்கிறது தான் எடுக்கணும், நெட் சேல்ஸ் தான் எடுக்கணும். ஸோ 2 lakh டிவைடட் பை 5 lakh இன்ட்டு 100. 2 lakh டிவைடட் பை 5 lakh இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா 40 கிடைக்கும். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 40%. செகண்ட் ஒன் வந்து ஆப்ரேட்டிங் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ரேஷியோட ஃபார்முலா வந்து cost of goods sold plus operating expenses divided by sales into 100. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னா ஆப்ரேஷன் மூலமாக நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறது. அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆப்ரேட்டிங் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, நம்ம சேல் பண்ணியிருக்க குட்ஸை காஸ்ட்டில் எடுத்துகிட்டு அது கூட ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ், ஆப்ரேஷன் நடக்கிறதுனால எவ்வளோ எக்ஸ்பென்சஸ்லாம் ஆயிருக்கு அப்படிங்கிற எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. இப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ கொஸ்டினில் வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படின்லாம் எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து எப்படி அப்படின்னா இந்த ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக், அதுதான் வந்து அதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. இப்போ வந்து இதுக்கு தனியாக வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி போட்டுக்கலாம். ஸோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு இஸ் ஈக்குவல் டு ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் இஸ் ஈக்குவல் டு ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ, பர்ச்சேஸ் எவ்வளோ, க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ. ஓப்பனிங் ஸ்டாக் 75,000, பர்ச்சேசஸ் வந்து 3,25,000, க்ளோசிங் ஸ்டாக் வந்து 1 lakh. ஸோ வந்து 75,000 ப்ளஸ் 3,25,000 மைனஸ் 1 lakh அப்படின்ட்டு போட்டோம் அப்படின்னா 3 lakh வந்து கிடைக்கும். ஸோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து 3 lakh. நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ அப்படின்ட்டு கொஸ்டினில் வந்து பாருங்கள். கொஸ்டினில் வந்து டேரெக்டாக ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு போட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 40,000 ப்ளஸ் 25,000 போடணும். அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து 40,000, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் 25,000 டிவைடட் பை சேல்ஸ் வந்து போடணும். சேல்ஸ் வந்து நெட் சேல்ஸ் தான் எடுக்கணும். சேல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5 lakhs. ஸோ 5 lakhs போட்டுட்டு இன்ட்டு 100 போடுறோம். இப்போ வந்து 3 lakh ப்ளஸ் 40,000 ப்ளஸ் 25,000 போட்டால் 3,65,000 கிடைக்கும். 3,65,000 டிவைடட் பை 5 lakhs இன்ட்டு 100. 3.65 டிவைடட் பை 5 இன்ட்டு 100 போட்டால் 73% கிடைக்கிது. ஸோ ஆப்ரேட்டிங் ரேஷியோ வந்து 73%. நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் வந்து தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ. ஆப்ரேட்டிங் ரேஷியோ வந்து வேறு, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து வேறு. ஆப்ரேட்டிங் ரேஷியோ அப்படின்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் பை சேல்ஸ்னு போடுறோமா. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோனா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100 அப்படின்ட்டு போடணும். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து கிராஸ் ப்ராஃபிட் மைனஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், ஓகே, டிவைடட் பை சேல்ஸ். இப்போ ஆப்ரேட்டிங் ரேஷியோக்கு வந்து என்ன போட்டோம், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு மைனஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு போட்டோமா. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து கிராஸ் ப்ராஃபிட் மைனஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பாருங்கள். கிராஸ் ப்ராஃபிட் வந்து 2 lakhs மைனஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து 4 lakh ப்ளஸ் 25,000. ஸோ 2 lakhs மைனஸ் ப்ராக்கெட்குள்ளார போட்டுக்கலாம் 40,000 ப்ளஸ் 25,000. 4 lakhs கிடையாது, 40,000. 2 lakhs மைனஸ் 40,000 ப்ளஸ் 25,000. சேல்ஸ் வந்து 5 lakhs. 5 lakhs இன்ட்டு 100. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 27% வந்து கிடைக்கும். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 27%.
நெக்ஸ்ட்டு ஒன் வந்து இந்த கொஸ்டினில் வந்து கொடுக்கல, ஆனால் ஃபோர்த்து ஒன் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நெட் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் பாதி வந்து தப்பாக இருக்குது. ஸோ ஃபோர்த்து ஒன் வந்து நெட் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ரேஷியோட ஃபார்முலா வந்து நெட் ப்ராஃபிட் பை சேல்ஸ் இன்ட்டு 100 இஸ் ஈக்குவல் டு NP by sales into 100. ஸோ கொஸ்டினில் வந்து நெட் ப்ராஃபிட் எவ்வளோ, சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்துடலாம். சேல்ஸ் வந்து 5 lakhs, நம்ம முன்னாடியே போட்டோம்ல, அதனால ஞாபகம் இருக்குது 5 lakhs. நெட் ப்ராஃபிட் வந்து 1,50,000. ஸோ 1,50,000 டிவைடட் பை 5 lakhs into 100 அப்படின்னு போடணும். இது போட்டோம் அப்படின்னா 30% வந்து கிடைக்கும். ஸோ நெட் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 30%. ஃபோர்த்து ஒன் தான் வந்து நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. ஃபிஃப்த்து ஒன் வந்து எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ வந்து போட சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் ரேஷியோனா ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக போடணும். இதில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ்னு இருக்குது, அப்புறம் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ்னு இருக்கா. ஸோ அட்மின் எக்ஸ்பென்ஸுக்கு தனியாக போடணும், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஸுக்கு தனியாக போடணும். எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ அப்படின்னாலே எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100 அப்படின்ட்டு வரும். இதுக்கு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ்க்கு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து 40,000ன்னு பார்த்தோம். சேல்ஸ் வந்து 5 lakh இன்ட்டு 100. 40,000 டிவைடட் பை 5 lakh இன்ட்டு 100 போட்டால் 8% வந்து கிடைக்கும். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து 25,000. ஸோ 25,000 டிவைடட் பை 5 lakh இன்ட்டு 100 போடணும். இது வந்து 5% கிடைக்கும். ஸோ செல்லிங் எக்ஸ்பென்சஸோட ரேஷியோ வந்து 8% அண்ட் 5%. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஒன் வந்து ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டர்ன் ஓவர் அப்படின்னாலே நியூமரேட்டரில் வந்து அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற சேல்ஸை வந்து போடணும். டர்ன் ஓவர்னாலே எப்போதும் சேல்ஸ் தான் போடணும். ஸோ ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னா ஸ்டாக்கு ரிலேட்டடாக இருக்கிற சேல்ஸ் வந்து போடணும். இது வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் போடலாம், இல்லைனா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டை வந்து போடலாம். ஸோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் டிவைடட் பை இங்கே என்ன டர்ன் ஓவர் போடுறோன்னா ஸ்டாக் டர்ன் ஓவர். ஸோ ஸ்டாக்குன்னு போடணும். ஓப்பனிங் ஸ்டாக்கா க்ளோசிங் ஸ்டாக்கா அப்படிங்கும் போது ஆவரேஜாக எடுத்து போடணும். இப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து என்ன அப்படின்னு பாருங்கள். நம்ம முன்னாடியே வந்து இதில் போட்டோம் தெரியுமா, ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் வந்து போட்டிருப்போம் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படின்னு போட்டு ஹேஷ்டேக் போட்டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து 3 lakhs. ஸோ 3 lakhs ஆவரேஜ் ஸ்டாக் வந்து போடணும். ஆவரேஜ் ஸ்டாக் எப்படி போடுவோம், ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் டிவைடட் பை 2. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோன்னு கொஸ்டினில் பார்த்துடலாம். ஓப்பனிங் ஸ்டாக் 75,000, க்ளோசிங் ஸ்டாக் வந்து 1 lakh. ஸோ 75,000 ப்ளஸ் 1 lakh டிவைடட் பை 2. 1,75,000 டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா 87,500 கிடைக்கும். ஸோ 3 lakh டிவைடட் பை 87,500 3 lakh டிவைடட் பை 87,500 போட்டோம் அப்படின்னா 3.428ன்னு கிடைக்கும். ஸோ 3.43 அப்படின்ட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 7th ஒன் போட்டாச்சா. இது வந்து 6th ஒன். இப்போ 7th ஒன் வந்து போடணும். 7th ஒன் வந்து கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் டோட்டல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் டோட்டல் ரிசோர்ஸஸ் இப்போ வந்து ரிட்டர்ன் ஆன் டோட்டல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ரிட்டர்ன் அப்படின்னா எவ்வளோ வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகுது அப்படிங்கிறது, அதை வந்து நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாமா. டோட்டல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா டோட்டல் அசட்ஸ், மொத்த அசட்ஸில் எவ்வளோ வந்து நமக்கு ரிட்டர்ன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறது தான் வந்து இந்த ரேஷியோ. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ அப்படின்னு கொஸ்டினில் பார்த்துடலாம். நெட் ப்ராஃபிட் வந்து 1,50,000. டோட்டல் அசட்ஸ்னால் பேலன்ஸ் ஷீட்டோட டோட்டல் சைட் 5 lakh. ஸோ 1,50,000 டிவைடட் பை 5 lakh இன்ட்டு 100 போடும். 1,50,000 டிவைடட் பை 5 lakhs இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா 30% வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து டர்ன் ஓவர் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசட்ஸ். டர்ன் ஓவர் அப்படின்னாலே நியூமரேட்டரில் சேல்ஸ் வரும். இதில் வந்து டர்ன் ஓவர் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதனால் டினாமினேட்டரில் ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ சேல்ஸ் வந்து 5 lakhs. ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் எவ்வளோ அப்படின்ட்டு கொஸ்டினில் வந்து பார்த்துடலாம். இப்போ அதில் எதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் அப்படின்னா லேண்ட் அண்ட் பில்டிங் ஃபிக்ஸ்ட் அசட்ஸ், பிளான்ட் அண்ட் மிஷினரி ஃபிக்ஸ்ட் அசட்ஸ். ஸோ 1,50,000 ப்ளஸ் 80,000 கிடைக்கும். ஸோ 1,50,000 ப்ளஸ் 80,000 போட்டோம் அப்படின்னா 2,30,000 கிடைக்கும். 5 lakh டிவைடட் பை 2,30,000 போட்டால் 2.17 கிடைக்கும். இதை வந்து 2.17 டைம்ஸ் அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து
டேர்ன் ஓவர் டு டோட்டல் அசட்ஸ். இப்போ வந்து டேர்ன் ஓவர் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் போட்டோமா, நெக்ஸ்ட் ஒன் வந்து டேர்ன் ஓவர் டு டோட்டல் அசட்ஸ். ஸோ சேல்ஸ் வந்து 5 lakh, டோட்டல் அசட்ஸ்னால் பேலன்ஸ் ஷீட்டில் அசட்ஸோட டோட்டல் அதுவும் வந்து 5 lakh தான். ஸோ 5 lakh டிவைடட் பை 5 lakh போட்டோம் அப்படின்னா 1 time அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த பெரிய சம்மை முடிச்சாச்சு. இதுதான் வந்து இந்த சம்மோட ஆன்சர்ஸ்.